அண்மை செய்தி. கோவை சூலூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் விவசாயிகள் உள்ளிட்டோர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவசாய நிலங்கள் வழியே எரிவாயு குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை சூலூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட பெண் விவசாயிகள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படுகின்றனர். விவசாய நிலங்கள் வழியே எரிவாயு குழாய் பதிக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்கள் தற்போது வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை சூலூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் விவசாயிகள் உள்ளிட்டோர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படுகின்றனர். அதை காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்க நாம் கேட்கலாம். கோவிந்தராஜ், அங்க பெண் விவசாயிகள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். விவசாயிகளுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்குங்க? வணக்கம். கோவை மாவட்டம் இருகூரிலிருந்து ஈரோடு மாவட்டம் முத்தூர் வரை எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகளை பெட்ரோலிய நிறுவனத்தினர் நடத்தி வருகின்றனர். இதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் நேற்றைய தினம் 10க்கும் மேற்பட்ட ராட்சத இயந்திரங்கள் மூலம் பெட்ரோலிய நிறுவன அதிகாரிகள் குழாய் பதிக்கும் பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றனர். இரவு பகலாக நடந்து வரும் இந்த பணிகளை கண்டித்து விவசாயிகள் நேற்று சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் பெண் விவசாயிகள் மற்றும் வயது முதிர்ந்த விவசாயிகள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் பெண் விவசாயிகளை பெண் போலீசார் ஈவிரக்கமின்றி கை காலை பிடித்து இழுத்து வேனில் ஏற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை 25 கிலோமீட்டருக்கு மேலாக பேருந்தில் சுற்ற வைத்து தண்ணீர் கூட கொடுக்காமல் மிகவும் சிரமப்படுத்தியுள்ளது. தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.